ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஃப்ளேவர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. இன்றைக்கி நம்ம வெறும் உருளைக்கிழங்கை யூஸ் பண்ணி சூப்பரான ஒரு குருமா எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த குருமா இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாதம், ஆப்பம், இடியாப்பம் இப்படி எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த உருளைக்கிழங்கு குருமாக்காக நான் 2 உருளைக்கிழங்கை தோல் நீக்கிட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். கூடவே 3 தக்காளியும், ஒரு பெரிய சைஸ் வெங்காயமும், 2 பச்சை மிளகாவையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல நம்ம இந்த தக்காளியை ரஃப்பாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இதை ரொம்ப நைஸாக அரைச்சிடாமல் ஓரளவுக்கு குறைன்னு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்ச தக்காளியை ஒரு கப்பில் மாற்றி தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்படி தக்காளியை அரைச்சி சேர்க்கும் போது பீஸாக இல்லாமல் குருமாவோட சேர்ந்த மாதிரி நல்லாயிருக்கும். இப்போ அதே மிக்ஸி ஜாரில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கலாம். இந்த கசகசா மூழ்கிற அளவுக்கு தேவையான தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு அப்படியே மூடி போட்டு மூடிட்டு ஊற வச்சுருங்க. நம்ம குருமா நல்லா வெந்து வர்றதுக்குள்ளே அந்த கசகசா ஊறி இருக்கும். ஊற வச்சு அரைக்கும் போது குருமாவுக்கு நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும். அதுக்குள்ளே நம்ம உருளைக்கிழங்கு, வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு உங்களுக்கு தேவையான சைஸில் கட் பண்ணிக்கோங்க. மிளகாயை கீரி ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நல்லா அதனோட காரம் இறங்கும். நீங்கள் பச்சை மிளகாய் எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி குழம்பு மிளகாய் தூளோட அளவை கூட்டி குறைச்சிக்கலாம். அடுத்ததாக தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு கருவேப்பிலை, 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் தட்டிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. தாளிக்கிறதுக்காக ஒரு சட்டியில் நான் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு, கூடவே குழம்பு வடகம். இந்த வடகம் குழம்பு, குருமா, கீரை இதுக்கெலாம் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் சேர்த்துடலாம். கடுகு பொரிஞ்சு வர்றதுக்குள்ளே கடலைப்பருப்பு நல்லா செவந்துடும். இப்போ கடுகு பொரிய ஆரம்பிச்சிடுச்சு. அடுத்ததாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகா இதையும் சேர்த்துடலாம். இது எல்லாமே கால்வாசி அளவுக்கு வதங்கட்டும். ஓரளவுக்கு அதனோட கலர் மாற ஆரம்பிக்கும் போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கை சேர்த்துட்டு வதக்கும் போது மீதி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கிடும். சிம்மில் வச்சு கிளறி விட்டுக்கோங்க, இல்லைனா இஞ்சி பூண்டு அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். தீஞ்சு போயிடுச்சு அப்படின்னா குருமாவில் கசப்பு டேஸ்ட் வந்துடும், நல்லா இருக்காது. அதனால் சிம்மில் வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனைலாம் போயிட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தக்காளியை சேர்த்துடலாம். தக்காளி நல்லா வதங்கணும், பச்சை வாசனை போகிற அளவுக்கு. குருமாக்கு தேவையான உப்பையும் நம்ம இப்போவே சேர்த்துட்டோம் அப்படின்னா தக்காளி சீக்கிரமாக வதங்கி வந்துடும். இப்போ தக்காளி நல்லா வதங்கியாச்சு. குழம்புக்கு தேவையான மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 சிட்டிகை அளவுக்கு ஆட் பண்ணுறேன். 1.5 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம ஏற்கனவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா ரெசிபிக்கும் நம்ம மிளகாய் தூளில் மசாலாவோட சேர்ந்து கிளறி விடும்போது நல்லா அந்த ரெசிபிக்கு தேவையான கலர் கிடைக்கும். டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ளேமை மட்டும் சிம்மில் வச்சுக்கோங்க. நம்ம பச்சையாக தண்ணியில் தூள் ஆட் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி ஒரு வதக்கிட்டு தண்ணி ஆட் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிடலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு குவான்டிட்டி வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு வேகிற அளவுக்கு இருக்கணும். இப்போ தேவையான தண்ணியை சேர்த்துட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சு வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். நான் 4 பீஸ் தேங்காவை சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு கசகசா ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மிக்ஸி ஜாரில் தேங்காய் பீஸெல்லாம் ஆட் பண்ணிடுறேன். இந்த மசாலாவுக்கு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். குருமாவுக்கு பெருஞ்சீரகம் கண்டிப்பாக சேர்க்கணும், அப்போ தான் அதனோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். தேங்காய் பீஸாக இருக்கு இல்லையா, அதனால் ஒரு தடவை கோர்ஸ் கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தேவையான தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா நைஸான பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் ரிச்சான உருளைக்கிழங்கு குருமா வேணும்னா நீங்கள் முந்திரி பருப்பு கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் நம்மளோட குருமா நல்லா கொதிச்சிட்ருக்கு. மிளகாய் தூளோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. ஆனால் உருளைக்கிழங்கு இன்னும் வேகலை. அதனால் மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷத்துக்கு திரும்பவும் மூடி வேக வச்சிடலாம். இப்படி வேகும்போது நல்லா உருளைக்கிழங்கும் வெந்துடும். குழம்பும் நமக்கு நல்லா சுண்டி கிடச்சிரும். உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு திக்னஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். எனக்கு இந்த அளவு கன்சிஸ்டன்சி போதும். அதனால நான் இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துடுறேன். மிக்ஸி ஜார்லேயும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஆட் பண்ணிடுறேன். குருமா உங்களுக்கு திக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் குழம்பு திக்கானதுக்கு அப்புறமா தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிடணும். தேங்காய் பேஸ்ட்டை பச்சையாக சேர்த்து சாப்பிடும்போது தான் உடம்புக்கு நல்லது. நம்ம எல்லா குழம்புலையுமே தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம அதை கொதிக்க வச்சு சாப்பிடும்போது அது நமக்கு நல்லது கிடையாது. இப்போ கொதி பிடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா தேவையான கொத்தமல்லி தழையும் தூவிட்டு நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன்.
நம்மளோட சூப்பரான உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஃபேவரட். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லி எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய், டேக் கேர்.